சிஎம்சின்ட்டு ஒரு வேர்டு வந்து நேற்றுலேருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. அது என்ன வேர்ட்ஸ்ன்னு பார்த்தா, டிஎம்கே ஆட்சியை வந்து பிரதமர் மோடிஜி அவர்கள் டைரக்டாக தங்கியிருக்காரு. இத்தனை வருஷமாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சதே இல்லை. இது முதல் முறையாக. அப்படி சிஎம்சின்னு என்ன வார்த்தை அப்படின்னா, சி ஃபார் கிரைம், எம் ஃபார் மாஃபியா, சி ஃபார் கரப்ஷன். இது அதுக்கு ஒரு அர்த்தம். இதை வந்து மோடிஜி அவர்கள் டைரக்டாக டிஎம்கேவை டைரக்டாக தாக்கி பேசியிருக்கிறாரு. அதிலும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி அவர் கூட வந்து நான் அப்படி சண்டை இப்படி சண்டை, நான் இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்தியா இதை ஏடிஎம்கே வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு நிறையா பேசினார், ரொம்ப பேசினார். ஆனால் அப்படி இருந்துட்டு நேற்று முதலமைச்சர் எங்களுடைய எடப்பாடி ஐயா அவர்கள் வழி நாங்கள் நடப்போம், அம்மா வழியில் தான் இந்த ஆட்சி நடக்க போகுது அப்படின்ட்டு திரும்பவும் அம்மாவை கொண்டு வராரு. இல்லை, மக்கள் எல்லாருமே வந்து எது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி வந்து எடப்பாடி அவர் கேவலமாக பேசுனீங்க, நீங்கள் தான் இப்போ போய் எடப்பாடி காலையே விழுந்துட்டீங்க. அப்போ என்ன தான் மக்களை பார்த்தா எப்படி தான் தெரியுது எல்லாத்துக்குமே. இதில் பன்னீர்செல்வம் அவர் வேற வருவார் அப்படின்னு நீங்கள் உறுதி கொடுக்குறீங்க. சரி, இருந்துட்டு போகுது. ஆனால் அவரும் சரி, டிடிவி தினகரன் சரி, எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப கேவலமான பேசுனீங்க. இப்போ அவர் திரும்ப வந்து அவர் முதலமைச்சர் ஆகட்டும், நாங்கள் அவர் கூட சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து எங்களை சேர்த்து வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன தான் நடக்குது அரசியலில்? இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்கள் நம்பணுமா? இதுக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கோ ஒருவேளை இருக்குமோ?